ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க பட்ஜெட்டில் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பட்ஜெட் பிளானில் ரெண்டாவது வீடியோவாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் பகுதியை ஒரு 1000 ரூபா பட்ஜெட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா எந்தெந்த இடங்களை சுற்றி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்து வாட்டர் ஃபால், அதே மாதிரி போட்டிங்கு, மீன் உணவுகள், மசாஜ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 1000 ரூபா பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும், என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிற பல தகவல்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம ரெகுலராக பார்க்க போகிறோம். அதே மாதிரி அங்கே எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிற பல தகவல்கள் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பட்ஜெட் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னாக்க தருமபுரியில் இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் ட்ரெயின், அப்படி இல்லை அப்படின்னா பஸ்ஸு தான் ரொம்பவே நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தருமபுரியில் இருக்கோம். தருமபுரி பேருந்து நிலையத்திலேயே எங்களோட காலை உணவை நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 ரூபா பக்கம் செலவாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒகேனக்கல் போகக்கூடிய பஸ் நிற்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேருந்து மூலியமாக தான் பயணம் பண்ணி போய் ஒகேனக்கலை சுற்றி பார்க்க போகிறோம். தருமபுரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அரை மணி நேர இடைவெளியில் பேருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா ஒகேனக்கலுக்கு இயக்கப்படுது. தருமபுரியிலேருந்து ஒகேனக்கலுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆளுக்கு 30 ரூபா, 2 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா வீதம் நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு எங்களோட பேருந்து பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். தருமபுரியிலேருந்து நம்ம கிளம்புனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க பேருந்து கட்டணம் மற்றும் அங்கே நம்ம சாப்பிட்ட காலை உணவு இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வரைக்கும் ஒரு 135 ரூபா செலவாயிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம் பேருந்து நிலையம் வந்திருக்கோம். இந்த இடத்துல இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒகேனக்கலுக்கு பஸ் வசதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சட்டி, இந்த மாதிரி பல பகுதிகளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒகேனக்கலுக்கு பேருந்து வசதி இருக்குது. அதனால் நீங்கள் வர மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏரியா பக்கம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேருந்துகளில் நீங்கள் பயணம் பண்ணலாம். ரொம்ப தூரம் பயணத்துக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் செக் போஸ்ட் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுலா வாகனங்களுக்கு மட்டும் இங்கே வந்து வரி வசூல் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை நம்ம கிராஸ் பண்ணுறோம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒகேனக்கல் பகுதி அமைஞ்சிருக்கு. இதனால் யானைகள் நடமாடக்கூடிய ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக தான் இன்றைக்கி நம்மளோட பேருந்து பயணமும் இருக்க போகுது. பெரும்பாலும் இந்த வனப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா யானைகளை வந்து பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேர் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் சாலை ஓரங்களில் யானையை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. பெரும்பாலும் யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு இடம்பெயர்றதுக்காக இந்த ஒகேனக்கல் இருக்கக்கூடிய வனப்பகுதியை பயன்படுத்துதான். இதனால் அந்த டைமில் மட்டும்தான் நம்மளால் வன விலங்குகளை சாலை ஓரங்களில் பார்க்க முடியும். மலைப்பகுதிகளை விட மலையை விட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதிகள் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யானைகள் வந்து அதிகமாக தென்படுறதா சொல்கிறாங்க. இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகமான யானைகள் வந்து ரோடை கிராஸ் பண்ணக்கூடிய பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் பார்த்துட்டு எங்களோட பேருந்து பயணத்தையும் நாங்கள் மேற்கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் ஆல்ரெடி ஏற்காடுக்கு ஒரு 500 ரூபா பட்ஜெட்டில் எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தருமபுரியிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேர பயணத்துக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒகேனக்கல் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒகேனக்கல் பேருந்து நிலையத்தில் இருக்கோம். பஸ்ஸு வந்து நிற்கிறதுக்கும், அதே மாதிரி காரு, வேனு, இந்த மாதிரி டூரிஸ்ட் வாகனங்கள் எல்லாமே பார்க் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் தங்குற மாதிரி இருந்தால் கூட இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம வந்து ஈஸியாக தங்கிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சுரேஷனும் தான் எப்பயும் போல் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல இருக்கோம். ஒகேனக்கல்ல வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய இடங்களை நம்ம வந்து இவ்வளோ சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத வாங்க போய் சுற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒகேனக்கல் வந்தாச்சு. ஒகேனக்கல் வந்ததுக்கப்புறமேட்டு நானும் சுரேஷனும் ஆளுக்கு ஒரு கம்பங்கூழ் வாங்கிட்டோம். கம்பங்கூழ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே ஃபால்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு அப்புறமேட்டு இந்த போட் ஒன்று இருக்குது, அந்த போட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். வாங்க நம்ம கீழே போயிட்டு அதுக்கு அடுத்து என்னென்னு பார்க்கலாம். கம்பங்கூழை குடிச்சு முடிச்சுட்டு அடுத்த ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மா கடையில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பங்கூழ் சாப்பிட்டோம். நல்லா மோர் போட்டு நமக்கு கம்பங்கூழ் கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷு மாங்காய் மிளகாய் அந்த மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒகேனக்கல் ஃபால்ஸை பார்த்து நம்ம போயிட்டுருக்கோம். மேலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் கீழே நடந்து தான் போகணும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ இருக்கிறோம். கார் பார்க்கிங்லாம் தாண்டி நம்ம உள்ளுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளுக்கு நம்ம அந்த போட்டிங்கு அதே மாதிரி இந்த ஃபால்ஸ் எல்லாமே இருக்குதாம்மா, அங்கே போயிட்டுருக்குறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒகேனக்கல் அந்த வாட்டர் ஃபால் என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். பாருங்கள், நிறைய பேர் வந்து உள்ளுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி நிறைய டூரிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்கு போயிட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒகேனக்கல் என்ட்ரன்ஸில் இருக்கோம். பாருங்கள், நிறைய டூரிஸ்ட்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. ஒகேனக்கல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய டூரிஸ்ட்லாம் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி சண்டே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கும்பலாக இருக்குது. வாங்க உள்ளுக்கு போய்ட்டு நம்மளும் நிறைய இடங்களை வந்து என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து சண்டே அன்றைக்கி தான் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். பாருங்கள், மக்கள் எவ்வளோ பேர் வந்து ஒகேனக்கலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விட்டதுனால மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டில் இந்த ட்ராவலை எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிற பல தகவல்களை நம்ம ரெகுலராக பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பயணத்தில் ஆகக்கூடிய செலவுகளை அப்படியே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ் அந்த மாதிரி நிறையா விற்பனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் பிளேஸஸ்லாம் போனோம்னா அந்த குரூப் ட்ரெஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறையா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா செக் போஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் பாருங்கள். இந்த செக் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து ஒரு பைக் பார்க்கிங் இருக்குது. இங்கே வந்து ஒரு 10 ரூபா வீதம் வசூல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழி ஒன்று போகுது பாருங்கள். அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆறு, அந்த காவேரி ஆறு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் காவேரி ஆறு இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் குளிச்சுட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம போட்டிங் போயிட்டுருக்காங்க. அதாவது அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய படகுல வந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டும் இருக்காங்க. நம்மளும் வந்து இதுக்கு மேலே போய் போட்டிங்லாம் போயிட்டு அதே மாதிரி நம்மளும் போய் குளிக்கணும். ஆயில் மெசேஜெலாம் என்ன ரேட்டு அப்படிங்கிறதுலாம் தகவல் தெரியல. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஒரு கம்மங்கூழ் ஒன்று சாப்பிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நின்றுட்டுருக்கோம். அதே மாதிரி போட்டிங்லாம் இன்னும் நம்ம வந்து புக்கிங் பண்ணல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த பகுதிகளில் வந்து குரங்கு நிறையா அழைச்சிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் பையெல்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம போயிட்டு அப்படியே இந்த போட்டிங்கில் போகிறதுக்கு இந்த இதெல்லாமே வந்து போய் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போயிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு போட்டுக்கு டிக்கெட் வாங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா 4 பேர் நம்ம சவாரி பண்ணுறதுக்கு வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி, அதாவது இந்த உள்பகுதிக்கு நம்ம போகும்போது மதுபான பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. உள்ளுக்கு போனோம் அப்படின்னா ரெயின்போ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிழாவிலலாம் இந்த சர்க்கஸ் அந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, ஐ மீன் எப்படின்னா இந்த ராட்டினம் அந்த மாதிரி இதெல்லாம் போடுறது எல்லாமே உள்ளுக்கு வச்சுருக்காங்க. குழந்தைங்களோட வந்திருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம விளையாடிக்க முடியும். அதே மாதிரி இந்த பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கிளிகள் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்க்குற மாதிரி அந்த மாதிரி.
இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து போட்டுக்கு டிக்கெட் எடுக்கல. ஏன்னா நம்ம பட்ஜெட் வந்து ஒரு ரூ. 1000க்குள்ளே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது நம்ம கணக்கு பண்ணும்போது ஒரு போட்டிங்க்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக வருது. அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு உள்ளுக்கு எப்படி இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ளுக்கு போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா மசாஜ் பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்தாச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கும்பலாம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை வந்து பார்த்தோம்னா சரியான கும்பல். ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லாம் மசாஜ் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கர கும்பலாக இருக்குது. பாருங்கள், நானும் சுரேஷ் அண்ணன் தான் எப்பயும் போல் போயிட்டுருக்கோம். சரியான கும்பலுங்க. காவேரி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் வீக்கெண்ட் டேஸ் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஓரளவுக்கு லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சரியான கூட்டம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர்லேருந்து ஒரு 5000 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து டூரிஸ்ட் வந்திருப்பாங்களாட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மசாஜ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம நின்றுட்டுருக்குறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த தொங்கு பாலம் ஒன்று இருக்குது. அந்த தொங்கு பாலத்தை போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறதுனால உள்ளுக்கு அலோவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. அது என்ன தகவல் அப்படிங்கிறது தெரியல. ஃபஸ்ட் நம்ம உள்ளுக்கு போயிட்டு அந்த தொங்கு பாலத்தை போய் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தொங்கு பாலம், இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 ரூபா டிக்கெட் வாங்கணுமா. தொங்கு பாலத்துக்கு போகிறதுக்கு ஒரு 20 ரூபா நம்ம டிக்கெட்டு வாங்கிட்டோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸில் வந்து நிறைய பேர் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. மற்ற இடங்கள் எல்லாமே நம்ம குளிக்க முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த பாதுகாப்பு தடுப்புகள் போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கே மட்டும்தான் நம்மளால் வாட்டர் ஃபாலில் குளிக்க முடியும். வேறு மற்றபடி நம்ம எங்கேயா குளிக்கணும் அப்படின்னா ஆற்றுல தான் குளிக்க முடியும். வாட்டர் ஃபாலில் குளிக்கணும்னா இந்த தடுப்பு இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் குளிக்க முடியும். காவேரி ஆறில் சுத்தமாக தண்ணியே கிடையாது. பாருங்கள், ஒரு லைட்டாக, அதாவது இது வந்து ஒகேனக்கல் அப்படிங்கும்போது காவேரி ஆற்றுல எத்தனையோ கண்ணாடி தண்ணி வந்து திறந்து விடுவாங்க. ரொம்பவே கம்மியாக இருக்குது. இங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்கள். கீழே காவேரி ஆற்றுல நின்று ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு தூண்டி போட்டு. பாருங்கள் எந்த இடத்துல போயிட்டு அவர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு எப்படி வந்தாருன்னு வேறு தெரில. ஏதாவது வழி இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சுத்தமாக தண்ணியே கிடையாது. எல்லாம் காஞ்சி சரியான வெயிலுங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு கூலிங்கான கிளைமேட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் ஒகேனக்கல் வந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான வெயில். தண்ணி ரொம்பவும் கம்மியாக வருது. அது மட்டும் இல்லாமல் சரியான வெயில். அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒகேனக்கல்லில் தண்ணியை விட்டு வெளியவே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பில் தான் இருக்கணும் மாட்டுக்கு. வாங்க நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜ் போயிடலாம். நம்ம வந்து பார்த்தோம்னா தொங்கு பாலத்துக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து அந்த தொங்கு பாலம். இந்த தொங்கு பாலம் வந்து எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு இந்த யூடியூப் வீடியோ, இன்ஸ்டாகிராம்லாம் ஒகேனக்கல் சம்மந்தமாக வீடியோ பார்க்கும்போது ஒரு இடத்த காமிப்பாங்க நிறையா தண்ணி வர மாதிரி. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் அந்த தொங்கு பாலம் வந்து பயன்படுத்தப்படுது. பாருங்கள், ஒகேனக்கல்லில் தண்ணி ரொம்பவே கம்மியாக வருது. ஏன்னா லட்சக்கணக்கான கனஅடி தண்ணி திறந்து விடக்கூடிய இடத்துல தண்ணி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வருது அப்படிங்கிறது. பாருங்கள், ஃபுல்லாகவே காஞ்சி போய் சரியான வெயில். இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம தொங்கு பாலத்தில் இருக்கிறோம். பாருங்கள், இரும்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொங்கு பாலம் போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காவேரி ஆறு. பேக்கில் வந்து வாட்டர் ஃபால் இருக்கிறத பார்க்க முடியுது பாருங்கள். இந்த இடத்துல வந்து வாட்டர் ஃபால் இருக்குது. நம்ம வந்து இப்படியே தொங்கு பாலத்தில் வந்து பயணம் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். பாருங்கள், பயங்கரமாக இருக்குது தொங்கு பாலம். வாங்க நம்ம அப்படியே தொங்கு பாலம் தாண்டி அந்த பக்கமாக போயிட்டு அடுத்த விஷயங்களை உள்ளுக்கு போகலாம். நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குறோம். ஆல்ரெடி ஒரு போர்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதாவது தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறதுனால அந்த பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருக்குது உள்ளுக்கு. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து இன்றைக்கி அலவுடு இல்லை. அதாவது நாங்கள் போன டைமில் மட்டும் அலவுடு இல்லை. மற்ற நேரங்களில் அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அங்கே முன்னாடியே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, தேர்தல் நடத்திய விதிமுறைகள் இருப்பதால் உள்ளுக்கு வந்து ஃபால்ஸ் அலவுடு இல்லைன்ட்டு. டிக்கெட் வாங்கிட்டு இந்த பிரிட்ஜு மேலே மட்டும் நின்று இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளையும் அந்த வாட்டர் ஃபால், காவேரி ஆறு எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஏரி வரோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் உள்ளுக்கு இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் தான் நம்ம போகணும். ஆனால் வந்துட்டு இந்த விதிமுறைகள் இருக்கிறதுனால டெம்பரவரியாக நாங்கள் வந்து அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள், இந்த வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்தது. இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி போட்டுக்கு டிக்கெட் வாங்கினா மட்டும் தான் உள்ளே கூட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் என்னங்கிறத நாங்கள் போய் டேரெக்டாக பார்க்காம விட்டுட்டோம்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து போட்டுக்கு டிக்கெட்டு வாங்கலை. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மசாஜ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்கள், நிறைய பேர் மசாஜ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மசாஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு வந்து 400 டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்களும் மசாஜ் பண்ண வந்துட்டோம். இங்கே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு எண்ணெயும் சேர்த்து தான் பில் போடுறாங்க. அதில் வந்துட்டு தீப எண்ணெய் இருக்குங்க இல்லையா, நம்ம விளக்கு போத்தோல கோயில்கள்லாம் அந்த எண்ணெய் தான் பயன்படுத்துகிறாங்க. இல்லை உங்களுக்கு நல்ல நல்லெண்ணெயிலே வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ஒரிஜினல் நல்லெண்ணெய் வேணும்னா நீங்கள் வாங்கி கொடுத்துருங்கன்னு மசாஜ் பண்ணுறவர் சொல்லிட்டாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எண்ணெய் வாங்கி கொடுத்துருந்தோம். இதை ஒன்று மாற்றினாங்கன்னா பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாஜெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு வந்து இப்போ காவேரி ஆற்றுல நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலான மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றுல குளிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பரிசல் துறையில் வந்துட்டு பயணம் பண்ணுறவங்க ரொம்பவே கம்மி தான். ஆனால் இந்த காவேரி ஆற்றுல குளிக்கக்கூடிய மக்கள் தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்க வந்து மசாஜெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானும் சுரேஷனுக்கு நல்லா காவேரி ஆற்றுல குளித்து முடிச்சுட்டு இதுக்கு மேலே போயிட்டு மீன் சாப்பாடுலாம் நிறையா சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அங்கே போயிட்டு நம்மளே மீன்லாம் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறமேட்டு சமைக்க சொல்லி அப்படியே சாப்பிட்லாம். மாமா வாங்க நம்ம போயிட்டு அங்கே என்ன தகவல் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த பரிசல் துறைக்கு வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசல் படகுல வந்து அப்படியே சுற்றி காமிக்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் சுற்றி காமிக்கிறாங்க. நம்ம ஒகேனக்கல்ல வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வாட்டர் ஃபால் வரக்கூடிய இடத்துல கூட்டிகிட்டு போய் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. சரி, நம்ம இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்து அங்கே போகலாம் எப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த படகு சவாரி, அதாவது இந்த பரிசல் சவாரியை வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். அங்கே வந்து தேர்தல் நடத்திய விதிமுறைகள் இருக்கிறதுனால உள்ளுக்கு அலவுடு இல்லைல்ல. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே போகணும் அப்படிங்கிறதுக்கு அதை நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் 1500 வரைக்கும் வருது அப்படிங்கிறது. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம காசு கொடுத்து நம்ம இதில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து சும்மா அப்படி லைட்டாக சுற்றி காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ பேர் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசல் படகுலாம் அடுக்கி வைக்கக்கூடிய இடம். பசங்க ஒரு 4-5 பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி, மேலே அலவுட் இருக்குன்னு சொல்லி நாங்களும் வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நிறைய பேர், பெரும்பாலான மக்கள் வந்து இங்கே குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. வாங்க நம்ம மீன் மார்க்கெட் போயிட்டு அங்கே மீன்கள்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மீன் மார்க்கெட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான மீன்கள் எல்லாமே இருக்குது. பாருங்கள், இங்கே வந்து இந்த ஆற்று மீன் இருக்குங்க இல்லையா, கட்லா, கெண்டை, ரோகு, பாறை, இந்த மாதிரி நிறைய மீன்கள் எல்லாமே இங்கே வந்து விற்பனை பண்ணுறாங்க. இந்த மீன்களை வாங்கி இங்கேயே சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் ஃப்ரை, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம கேட்குறது வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆகிட்டு இருக்கு பாருங்கள் நிறைய பேர்த்துக்காக. நம்ம வந்து ஒரு 5 பேர்த்துக்கு மேலே நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த மீன்கள்லாம் எடுத்து சமைக்க கொடுக்கறது கரெக்டாக இருக்கும். பட் நம்ம வந்து ஆட்கள் வந்து கம்மியாக வந்திருந்தோம். நாங்களாம் 2 பேர் தான் வந்திருந்தோம். எங்களுக்குலாம் வந்து இவங்க சொல்கிற ரேட்டுக்கு வந்து நம்ம பட்ஜெட்டை விட ரொம்பவே தாண்டி போகுது. சமைக்கிறதுக்கு மட்டும் 600 கேட்குறாங்க. அதாவது அவங்க 800 சொன்னாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு 600 கொடுங்க அப்படின்னாங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து காவேரி ஆறு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம பட்ஜெட்டில் 600 வாங்கும்போது மீன், சாப்பாடு இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது அது 800-900 பக்கம் வந்துடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆறில் சுத்தமாக தண்ணி இல்லை. பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த வருஷம் வந்து பெரும்பாலான பகுதிகளில் மழை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக பெஞ்சதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றுல சுத்தமாக தண்ணியே கிடையாது. பாருங்கள், பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட் வந்தோம். மீன் மார்க்கெட்லாம் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான காஸ்ட் வருது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இங்கேயே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சமைச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி ஆறு பக்கம் நிற்கிறோம். பார்த்துட்டு கீழெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அதெல்லாமே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மேலே ஹோட்டலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா, சமையல் பண்ணி நம்ம மீன்லாம் எடுத்து கொடுத்து சமையல் பண்ணி நம்ம இது பண்ணணும் சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 900 வருது அப்படிங்கிறது. நம்ம பட்ஜெட்டில் அது ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே விற்கக்கூடிய மீன்கள் எல்லாமே, வறுவல், இது எல்லாமே நாங்கள் இப்போ வாங்கிட்டோம். இது இல்லாமல் ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டோம். அவங்க வந்து மீன் குழம்பும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொரியல், அப்பளம், ரசம், இது எல்லாமே இங்கே எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவங்களும் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் நம்ம தனியாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மீன்கள், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே ஒரு ஆளுக்கு ஒரு 100 வாங்கிட்டோம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 அதே மாதிரி இந்த மீன்கள் எல்லாமே ஆளுக்கு கொஞ்சம் வாங்கினதில் வந்து பார்த்திங்கனாக்கா அது ஒரு 100. சாப்பாடு இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வந்துருச்சு.
அந்த கடையிலேயே மீன் வறுத்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது ரேட்டு ஜாஸ்தியாக சொன்னாங்க. அது நம்மளோட பட்ஜெட்டுக்கு அதிகமாக போகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு மற்ற மீன்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே விற்பனை பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் வறுவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு மீன் பீஸு, அது மட்டும் இல்லாமல் மீன் வறுவல் எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு தனியாக வந்து 100 ரூபாய் சாப்பாடு. அங்கேயும் மீன் வச்சுருக்குறாங்க. ஆனால் ஒரு பீஸ் மீன் வந்து 80 ரூபா சொல்கிறாங்க. அது ரொம்பவே ஜாஸ்தி. அதுக்கு வந்து நம்ம இங்கே கீழே வந்து சின்ன சின்ன கடைகள் எல்லாமே நிறையா விதவிதமான மீன்கள் எல்லாமே விற்பனை பண்ணுறாங்க. அது வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லாபமும் கூட. இப்போ நம்ம வந்து ஒரு பீஸ்க்கு நம்ம 80 ரூபா செலவு பண்ணுறதுக்கு இங்கே வந்தோம்னா நம்ம 2-3 பீஸ் கூட நம்ம என்ன பண்ணிட முடியும்னா வாங்கிட முடியும். அது நமக்கு ரொம்பவே ஒரு லாபமாக இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம மீன்கள் எடுத்து கொடுத்து சமைக்க சொல்லி அப்படி நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. 2 பேர் வந்திருந்தோம் அப்படின்னா 2 பேர் 3 பேர்லாம் சாப்பிட முடியாது. ஒரு 5 பேருக்கு மேலே வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எடுத்து கொடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமைச்சிட்டு சாப்பிட்டு மிச்சம் இருக்கக்கூடியதை வந்து இங்கே டப்பாலாம் விற்கிறாங்க, பிளாஸ்டிக் டப்பா விற்கிறாங்க. அதில் போட்டு கூட நம்மளால் எடுத்துகிட்டு போயிட முடியும். நம்ம பட்ஜெட்டில் ஒன் டே ட்ரிப்பாக நம்ம பிளான் பண்ணி வரதுனால நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து இங்கே மீன்கள்லாம் வாங்கி சமைக்க கொடுத்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு ஜாஸ்தி. இங்கே வந்து நிறைய மக்கள் பாருங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு மீன் உணவுகளை வந்து எடுத்து சமைக்க சொல்லி அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிடாமல் டைரெக்டாக கீழே வந்துட்டோம். இங்கே வந்து பாருங்கள் காவேரி ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுது அப்படிங்கிறது. இந்த காவேரி ஆற்றுல கால்வாயில் தண்ணி போகிற மாதிரி போகுது அப்படின்னா மழையின் அளவு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு காவேரி ஆறு உள்ளுக்கு வரக்கூடிய பகுதி, முக்கியமான ஒரு பகுதி ஒகேனக்கல். அந்த பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நிறைய இடங்களில் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒகேனக்கல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து 180 ரூபாய்க்கு நம்ம வாங்கின எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் உணவுகளோட சாப்பாடு தராங்களாமா. இதை நாங்கள் முன்னாடியே பார்க்காம விட்டுட்டோம், அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து காவேரி ஆறு போகக்கூடிய இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கோம். இதே ஒரு மான்சூன் சீசனாக இருந்தால் இந்த மாதிரி காவேரி ஆற்றுல நம்ம வந்து நின்றுலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு இந்த காவேரி ஆற்றுல தண்ணி போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் பிளான் பண்ணியிருந்தோம். நமக்கு செலவானது வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட நம்ம ரிட்டன் இங்கேருந்து தருமபுரி போகிற வரைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 ரூபாய் மொத்தமாக செலவாகுது. தருமபுரியிலேருந்து கிளம்பி வந்து நம்ம ஒகேனக்கல்லில் சுற்றி பார்த்துட்டு மசாஜெல்லாம் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நம்ம சாப்பாடெலாம் சாப்பிட்ருந்தோம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு டீ காஃபி அதே மாதிரி இந்த கம்பங்கள்லாம் சாப்பிட்டோம். இதோட ஒட்டுமொத்த செலவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் 1000 ரூபா பிளான் பண்ணி நமக்கு செலவானது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 900 ரூபா பக்கம் ரீச் ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபா பக்கம் செலவு பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா மீண்டும் தருமபுரி வந்து போக போகிறோம். இதோட வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துக்கு போனோம்னா பட்ஜெட்டில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கும் ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு வீடியோவாக கூட நம்மளால் எடுத்து போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.